இப்போ எல்லாமே ரஷ்யா பொறுத்தளவுக்கு ரஷ்யாவுக்கு துரோகம் செஞ்சவர்கள் தான் கேட்குறாங்க. நம்ம ராஜதந்திரி பிரதமர் அவர்கள் இது எப்படி கையாள போறாரு? வரப்போற இவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலை நமக்கு என்ன பாதிப்பு இருக்கு? நமக்கு நம்ம கடவுள் இருக்க வரைக்கும் நமக்கு எந்த பாதிப்பு முடிச்சு ஏதாவது பண்ணி கையில காலில் விழுந்து பேசி வாங்கிடுவாருன்ற நம்பிக்கை இருக்குன்னு அவர் நினைக்கிறார். நம்ம அரசு எந்த அளவுக்கு தயாரிப்பா இருக்கு? அரசு தான் மக்களை தயார் என்ன ராஜதந்திரத்தை கையாளுகிறார் உள்துறை அமைச்சர். அதான் இவர் சொல்லிருக்காருல்ல, பிரைம் மினிஸ்டர் மோடி இக்கட்டான சூழ்நிலை வரும், அதை சமாளிக்க தயாராக. இதான் நமக்கே தெரியும். அதுதான் என்ன இவர் சொல்றதுன்னு கேக்குறாங்க. ஒரு தலைவர், குடும்ப தலைவர்ன்ற பேர்ல சொல்றது. ட்ரம்போட அம்மா ஒரு தெய்வத்தாய் இறந்துச்சு. அது அப்பயே சொல்லி மகனை பத்தி நாசகார சக்தி என் மகன் தான் இருந்தா கூட இந்த அரசியலுக்கு வராமல் பார்த்துக்கணும். அரசியல்லாம் வந்தான்னா இந்த நாடு தாங்குமான்னு நிதன்யாகு சரி என்னதான் சார் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். பேர் என்ன? தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். சார் வணக்கம். வணக்கம். ரஷ்யாவில் இருந்து பெட்ரோல் இறக்குமதியை 1ஆம் தேதி முதல் தடை செய்ய போவதாகவும் ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. அந்த நாட்டின் நலனுக்காக அப்படின்றாங்க. உள்ளபடியே என்ன செய்தி சார்? அவங்க வித்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கே தேவைன்றதுனால இப்போ ஒரு அண்ணாச்சி அரிசி கடை வச்சிருக்காரு. எல்லா அரிசியும் வித்துருது, அரை மூட்டை மட்டும் இருக்குது. அப்போ 1ஆம் தேதி வரைக்கும் அவர் குடும்பத்துக்கு வேணும்ல, பந்த் அப்படி நீடிச்சுன்னா அதுக்காக அவர் வச்சுருக்காரு. தன் நாட்டு நலனுக்காக தான் இல்லையா? ஆமாம், நாட்டு நலனுக்காகவும். இப்போ எல்லாமே ரஷ்யா பொறுத்தளவுக்கு ரஷ்யாவுக்கு துரோகம் செஞ்சவர்கள் தான் கேட்குறாங்க. கேட்கும்போது இவர்கள் துரோகிகள் ஒரு மாதத்துக்கு அலறட்டோம்னு சொல்லி அப்படி கூட பண்ணாங்க. அதுக்காக கூட அவர்கள் நிறுத்தி வச்சிருக்கலாம். நம்ம ராஜதந்திரி பிரதமர் அவர்கள் இது எப்படி கையாள போறாரு? வரப்போற இவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலை. 42 நாட்கள் அவர் பார்லிமெண்ட்லேயே அதான் சொல்லியிருக்காரு. 42 நாட்டில் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ரஷ்யாவில் மட்டும் கிடையாது, 42 நாடுகளில் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ கரண்ட்ல 24 நாடுகளில் இருந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம். சரி, அதனால ரஷ்யா என்னன்றது கம்மியான ரேட்டுக்கு கிடைச்சது வாங்கணும். புரியுதா? நீ ஆஃபர் போடுறது ஆடிக்குன்னு தான் போடுவோம். ஆவணி மாதம் போய் கேட்டிங்கன்னா ஆஃபர் போடுவேன். ஆடி ஆஃபரில் அடிச்சு தட்டணும் போதும், அவ்வளோதான். இப்போ அவன் தரமாட்டேன்றான். நமக்கு என்ன பாதிப்பு இருக்கு? நமக்கு நம்ம கடவுள் இருக்க வரைக்கும் நமக்கு எந்த பாதிப்பு இல்லை. மோடிஜி இருக்க வரைக்கும் அவர் ஏதாவது பண்ணி கையில் காலில் விழுந்து ஏதாவது அவர்கள்ட்ட பேசி வாங்கிடுவாருன்ற நம்பிக்கை இந்திய மக்களுக்கு இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. அதனால் நம்மளும் நம்புவோம். ஏற்கனவே பல வணிக வளாகம், இந்த உணவு சம்பந்தமான வணிக வளாகம்லாம் மூடப்படுது. பலரும் அங்கிருந்து வேலை இல்லாமல் வெளியேறாங்க. இன்னும் போக போக அதிகரிக்கும். அதனால என்ன இருக்கு? என்ன சார், 148 கோடி பேரோட வயிறுன்னு ஒன்று இருக்குல்ல சார். ஒரு ஜான் வயிறு பிரச்சனை இல்லையே. ஹோட்டல் வச்சிருக்கவங்களுக்கு தானே பிரச்சனை. அங்கிருந்து வேலையை விட்டு போறவங்க இருக்கட்டும். இப்ப என்ன மாத ஊதியமும் இருக்கு இல்லையா? இருக்கட்டும், இப்ப என்ன இருக்கு அப்படின்னு தான் அவர் ஜி சொல்லுவார். ஹோட்டல் தொழில் நம்பி அவன் பிறந்தான். ரஜினி பாட்டு கேட்டுங்களா? ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை, உனக்கு கவலை இல்லடா மனசுக்கு கேள்விங்களா? அந்த மாதிரி தூக்கி போட்டெல்லாம் ஹோட்டல் வேலையெல்லாம் தூக்கி போட்டெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக இருக்கு. ஜாலியாகும். ஆமாம், வேலை இல்லைன்னா வீட்டில் சோறு போட மாட்டாங்க. யாராவது போடுவாங்க. யாராவது அவங்க அப்பா அம்மா சித்தப்பா யாராவது கொடுப்பாங்க. இப்போ விஜய் மாதிரி ஃபேமிலின்னா அவங்க அப்பாட்டே கடன் வாங்கலாம். அந்த தரத்துக்கு 4 கோடி 4 லட்சம் 50 லட்சம் வந்து இவன் ஒரு 4000 தர மாட்டாங்க கடன். அதை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டி கேஸ் வர வரைக்கும் அவன் வீட்டில் இருக்க வேண்டியது. அவங்களுக்கு கேஸ் வந்துருச்சு அப்படின்னா ஜி சொல்லுவார், அப்போ வந்து நீங்கள் கடையில் வேலை செய்யலாம்.
இல்ல உள்ளபடியே இந்தியா என்ன நிலைமையில இருக்கு சார்? நீங்க என்ன நம்ம என்ன தயாரிப்போட இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நம்ம கையில என்ன இருக்கு? நம்ம கையில ஒண்ணுமே கிடையாது. நீங்க என்ன தயாரிப்புல இருப்பீங்க? நீங்களா கச்சா எண்ணெய் தோண்டி எடுப்பீங்களா வீட்டில்? தயாரா இருங்க அப்படின்னாலே சரி நம்ம வீட்டிலே தோண்டிக்கலாம். பக்கத்து வீட்டில் கொஞ்சம் இடம் கிடக்கு வெளியில், தோண்டி பார்த்து வந்துச்சுன்னா பைப்பை போட்டு உறிஞ்சிடலாம்னா உறிஞ்சலாம். தயாரிப்பார் உங்களுக்கு வழியே கிடையாது. கவர்மெண்ட் கொடுத்தாதான். அதுக்கு யார் தயாரிப்பாக இருக்கணும்? அரசு, இந்திய அரசுல தயாரா. நீங்க ஏன் தயாரா இருக்கீங்க? நீங்க தயாரா இருந்தானே இல்லைன்னா இங்க நம்மன்றது அரசு சொல்றேன். நம்ம அரசு எந்த அளவுக்கு தயாரிப்பா இருக்கு? அரசு தான் மக்களை தயார் என்ன ராஜதந்திரத்தை கையாளுகிறார் உள்துறை அமைச்சர். அதான் இவர் சொல்லிருக்காருல, பிரைம் மினிஸ்டர் மோடி சொல்லியிருக்காருல, இக்கட்டான சூழ்நிலை வரும், அதை சமாளிக்க தயாராக. இதான் நமக்கே தெரியும். அதுதான் என்ன இவர் சொல்றதுன்னு கேக்குறாங்க. சொல்லு, ஒரு தலைவர், குடும்ப தலைவர்ன்ற பேர்ல சொல்றதுதான். அது ஒரு தலைவனா, ஒரு கடவுளா, ஒரு நாட்டோட ஒரு வழிகாட்டியா அவர் சொல்றாரு. பார்த்துருந்துங்க யாரை சொன்னேன்னு, நான் என்ன சொன்னேன் யாரு அப்படின்ற மாதிரிதான். நீங்க புரிஞ்சு ட்ரம்ப் அவர்கள் இதுக்கப்புறம் இந்த ஹார்மூஸை தொங்கிட்டு இருக்கிறத விட அதை கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டிட்டு நம்மளோட அடுத்த இலக்குன்றது ஈரானுடைய கடற்படைய கையில் எடுக்கணும். அதான் கடற்படை தான் அழிச்சிட்டேன்ட்டானே இன்னைக்கு. எல்லா கப்பலும் காலி, விமானப்படை காலின்னா இப்போ இங்க இருக்கு கடற்படை. இன்னும் முற்றிலுமா தரமட்டமாக்கி எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், எல்லாம் தோத்துட்டாங்க, போர்ல வெற்றி பெற்றோம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எந்த கடற்படையை போய் அடிக்க போறாங்க? இன்னும் ஏவுகணை எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம அடிச்சு நொறுக்கணும் அப்படி ஒரு முடிவெடுத்ததா சொல்றாங்க. ஹார்மூஸை பத்தி அப்புறம் பாத்துக்கலாம், அது அடுத்த வாரம் பாத்துப்போம் அப்படின்றதா. இல்லை, இப்போ ஏற்கனவே முடிச்சிட்டாங்க. எங்கேயா காலில் விழுந்து கதற விட்டுருவாங்க ட்ரம்ப்பை. அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. உள்நாட்டு போராட்டங்கள் தீவிரமடைஞ்சிருக்கு, ரொம்ப பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அதனால் எப்படி அதான் நம்ம சொன்ன மாதிரி ஒரு 2 மாதம் ட்ரம்ப்புக்கு ஆப் இருக்கு. கிட்டத்தட்ட அவங்க அண்ணன் மகள் கூட ஏதோ ட்விட் போட்டதா சொல்கிறாங்க. என்ன? ஆமாம், ஆட்சி மாற்றம் வரப்போவது உறுதிதான், ஆனால் ஈரானில் இல்லை அமெரிக்காவில் அப்படி கரடியே காரித்துப்பு மூமெண்ட் மாதிரிலாம் சொல்கிறாங்க. அல்ல, அவங்க அண்ணன் மகள் யார்? ட்ரம்ப்போட அண்ணன் மகள். ஆமாம், அவங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க. அண்ணன் மகள் என்ன சொல்கிறாங்க, இவனை பெற்றது கல்ல பெற்றிருக்கலான்ற மாதிரி அவங்க அம்மாவே 35 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. என் மகனை போன்ற ஒரு மோசமானவனை பார்க்க முடியாது, தப்பி தவறி இவெல்லாம் அரசியலுக்கு வந்தானே அந்த நாடு என்ன ஆகுன்றது நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குன்னு அப்பயே சொல்லி, அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க அம்மா 40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி. எனக்கு சோபனா அம்மா தான் ஞாபகம் வருது. விஜய் அம்மாவா? விஜய் அம்மா அந்த அளவுக்கு சொல்லல, இந்த அளவுக்கு நாசகார சக்தின்னு சொல்லல. இந்த குடும்ப நாசமாகனு வேணா நினைச்சிருப்பாங்களே தவிர இந்த நாடு நாசமாகனு நினைச்சிருக்க மாட்டாங்க. நான் ட்ரம்ப்போட அம்மா ஒரு தெய்வத்தாய், இறந்துச்சுப்பா. அது ஃபோட்டோ நான் தேடிட்டு கிடைக்க மாட்டேன். அது அப்பயே சொல்லிடு மகனை பற்றி, நாசகார சக்தி என் மகன் தான் இருந்தால் கூட இவன் அரசியலுக்கு வராமல் பார்த்துக்கணும், அரசியலுக்குலாம் வந்தான்னா இந்த நாடு தாங்குமான்னு எனக்கு தெரியல. அப்புறம் அக்கா மக சொல்கிறது இந்த போருக்கு எண்டு அப்படின்றத யாரிடம் இருந்து எதிர்பார்க்கலாம்? இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கானா யாரிடம் இருந்து எதிர்பார்க்கலாம்? உலக நாடுகளுடைய ஒத்துழைப்பு. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு எந்த செய்தியும் போடாமல் இருந்தீங்கன்னா யாருக்குமே தெரியாமல் அப்படியே மறந்து விட்டுருவாங்க. நிறைய வியூஸ் எல்லாம் பொதுவாக உட்காந்து பார்க்குறாங்க சார். அடுத்து என்ன ஈரான் என்ன பண்ண போகிறாங்க பார்க்குற வரைக்கும் நம்ம போட்டே இருக்க போகிறோம். அது வரைக்கும் போர் நடத்திக்கிட்டே இருக்க போகிறாங்க. அது என்னன்னா ட்ரம்ப்பை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தால் போர் முடிவு. ட்ரம்ப் ஒரு முடிவுக்குன்னா இப்போ ஆட்சியை விட்டு அகட்டி வேற யாராவது ஆட்சி பொறுப்பு ஏற்றாங்கன்னா உடனே சமாதானம் கை குலுக்கிடுவாங்க இல்லையா, மாற்று கருத்தில். அதே மாதிரி ஈரான் இந்தியா மீதான, இந்திய மக்கள் மீதான பார்வை எப்படி சார் இருக்கு? ஈரான் நினைக்கிறாங்க இந்தியா நமக்கான ஒரு நட்பு நாடாக மக்கள் இருக்கிறாங்க, மக்கள் விரும்புறாங்கன்றத அவங்க உணர்ந்திருக்காங்களா என்ன? ஈரானுடைய போராளி குழுக்கள், ஈரானுடைய இன்றைய தலைமை, ஈரான்ல போராளி குழுல அங்க இருக்கு. இஸ்லாமிக் ரெவல்யூஷன் கவர்மெண்ட் படைதான், போராளி குழுலாம் கிடையாது. ஈரானுடைய அரசாங்கம் நம்ம மக்களை நண்பர்களா பாக்குறாங்க, அரசாங்கத்தை எதிரியா பாக்குறாங்க. இப்போ அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிற ரிலீஸ் பண்ற கப்பல்கள் கூட மக்களுக்காகத்தானே ஒழிய அரசாங்கத்துக்காக இல்லை அப்படின்றத தெளிவா நீங்க அப்படிதான் பாக்குறாங்க இப்போ வரைக்கும் இல்லையா? நிறைவான கேள்வி சார், மறுபடியும் நான் பலமுறை உங்ககிட்ட கேட்டதுதான், நெதன்யாகு சார் என்னதான் சார் ஆனாரு? இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நெதன்யாகு செத்துட்டதான் 80% சொல்றாங்க. அப்புறம் அல்-அக்ஸா மாஸ்க் பக்கத்துலேயே ஒரு கேம்பில் ஒளிஞ்சிருக்கதா சொல்றாங்க. ஏன்னா அங்கே தான் குண்டு போட மாட்டாங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் கத்திரிக்காய் அம்பத்துனா கடத்தலுக்கு வந்து தான் ஆகணும், இப்படி பாடியை காட்டி தான் ஆகணும். பாடி அழுகுனா நாத்தம் முடிச்சுதான் ஆகணுன்றாங்க. இல்லை அந்த அளவுக்கு இல்லை, அவங்க பதப்படுத்திடுவாங்க. 7 வருஷம் 10 வருஷம் மம்மிலாம் பதப்படுத்துறாங்க, ஏன்னா அழுகியா போச்சு. ஆமாம் ஆமாம், அந்த ஸ்டைலில் பதப்படுத்திடுவாங்க. இருக்காரு அறிக்கையை மட்டும் விட்டுட்டே இருக்காங்க. என்ன வெங்காயத்துக்கு பதப்படுத்துறாங்க?
அவர் செத்துட்டாருன்னா கேவலமாயிரும்ல சண்டை நடக்கிற டைமில். இது செத்தவனுக்கு தெரியாதுல்ல. தெரியாது, செத்தவனுக்கு தெரியாது, பார்க்குறவங்க தப்பாக நினச்சிடக்கூடாது வச்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு பதைக்கும் போது தெரியும். இன்றைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த மாதிரியான காலகட்டங்களிலும் இப்போதும் போரானது நடந்துக்கிட்டே தான் இருக்கு. நேற்று நைட்டு கூட தாக்குதல் இருந்தது. நம்ம நேரத்துக்கு இன்னைக்கு காலையில் கூட பயங்கர தாக்குதல் இஸ்ரேலில். நாசக்காடாக இருக்குது இஸ்ரேல். தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. போர் நிறுத்தம் வரும் வரை தொடர்ந்து. நன்றி சார். நன்றி. பேர் என்ன? தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.